அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து கீழே இறங்குறதுக்கு காரணமா இருந்த இப்லீஸுக்கு அல்லாஹ் 10 தண்டனை கொடுத்தான். ஒண்ணு என்னன்னா, அவனை மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்த அந்த பதவியை இருந்து அவனை டிஸ்மிஸ் பண்ணான்ல, அந்த பதவியிலிருந்து அல்லாஹ் அவனை நீக்கினான். ரெண்டாவது, அவனுடைய பேர் அவனுடைய உருவத்தையே அல்லாஹ் மாத்தினான், அசிங்கமா ஆத்தினான். அவன் அழகா இருந்த ஷைத்தான் என்ற பிசாசு உருவத்தில் அல்லாஹ் மாத்தினான். ரெண்டாவது. மூணாவது, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை என்னன்னா, அவன் பேர் அசாசீல், அதை மாத்தி இப்லீஸ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசை அடைந்தவன் அர்த்தம். அந்த பேருக்கு அல்லாஹ் அவனை பேரையும் என்ன செய்ய, தோற்றத்தையும் மாத்தினான், பேரையும் மாத்தினான். அடுத்து அல்லாஹ் அவனை என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, கியாமத்து நாள் வரைக்கும் அவனை சபிச்சுட்டான். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அவ்வளவு கியாமத்து நாள் வரைக்கும் அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தான்னு சொல்லிட்டே இருப்பாங்க, இரட்டைப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேர்றேன்னு. அதே மாதிரி நிரந்தரமாக அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். பெரிய பாவிகள் கூட பின்னால போயிடுவாங்க, அவன் எப்பவும் போக முடியாது. அதே மாதிரி நரகத்தின் பேச்சாளனாகவும் ஆக்கப்பட்டான். அதுபோல மூதேவிகளினுடைய இமாமாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அதுபோல அல்லாஹ் அவனிடத்துல கொஞ்சம் கூட கடு அளவு கூட கல்வி இருக்கல, எல்லா கல்வியும் உறிஞ்சிட்டான். அதனால அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு சின்ன மரியாதை கூட என்ன செய்யல, அவனுக்கு ஷைத்தான்கிட்ட ஒரு சின்ன ஒரு மரியாதை கூட இருக்காது. அந்த அளவுக்கு அவன்கிட்ட இருந்து கல்வி எடுக்கப்பட்டு விட்டது. அதே போல அவனுக்கு கொடுக்கப்பட்ட 9வது என்ன அப்படின்னு சொன்னா தண்டனை, அதாவது பாவ மன்னிப்பினுடைய வாசல் மூடப்பட்டு, அவன் என்னதான் பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கப்படாது. 10வது, அவனுக்கு எல்லா பாக்கியத்தை விட்டு அவன் நீக்கப்பட்டுட்டான்.